ஆம், திருமணம். ஒவ்வொரு திருமணத்திற்கும் அலையா விருந்தாளியாக செல்கிறேன். ஏன்? எதற்காக? இந்த கேள்வி உங்கள் மனதில் எழாமல் இருக்காது. வறுமை, நல்ல உணவு, இதற்காகவா? இப்படித்தான் நீங்கள் நினைப்பீர்கள். தவறு. நான் தவறியதால், என் இதயத்தை தவற விட்டதால் ஒவ்வொரு திருமணத்திற்கும் தவறாமல் செல்கிறேன். இதை கேட்கும் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். புரியாத புதிர்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும். நான் ஏன் இப்படி ஆனேன்? இதற்கான கேள்வி என் மனதில் எழாமல் இல்லை. விடை கிடைக்கவில்லை. விடையை தேடித்தான் இந்த பயணம். எங்கு தொலைத்தோமோ அங்குதான் தேட வேண்டும். இது பொதுவான விதி. அந்த அடிப்படையில் அவளை தேடுகிறேன். எவளை? என் மனதை கவர்ந்து சென்றவளை. என்ன இவன்? எந்த வகை பைத்தியக்காரன்? இப்படித்தான் நீங்கள் நினைப்பீர்கள். காதல் விழுந்தவர்கள் அத்தனை பேரும் பைத்தியக்காரர்கள் தான். இனி சுற்றி வளைத்து பேச விரும்பவில்லை. 3 வருடத்திற்கு முன் என் உயிர் நண்பனின் திருமணம். பொறுப்பு என் தலை மீது. அதற்காக உழன்ற போது அப்போது தென்பட்டாள் அவள். தேவதை. இல்லை இல்லை, பேரழகி. போதாது, மேலும் கற்பனை வேண்டும். உலக அழகி. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. 360 டிகிரி கோணத்தில், 90 டிகிரி கோணத்தில், 45 டிகிரி கோணத்தில், எந்த கோணத்தில் பார்த்தாலும் அவள் அழகு என் மனதை அள்ளி சென்றது. திருமண விழாவில் திரண்ட பல பெண்கள் அழகியாக்கி கொண்டார்கள், செயற்கையாக. அவள் ஒருத்தி மட்டும்தான் இயற்கை விதிக்கு உட்பட்டு அழகியாக பிறக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருந்தாள். இங்கு என்னை பற்றி சொல்லியாக வேண்டும். நான் அழகனா? எனக்கு தெரியாது. பல பெண்கள் என்னை ஓரக்கண்ணாலும் முழுக்கண்ணாலும் பார்த்தனர். சிலர் என்னுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். சிலர் என் செல்போன் எண்ணை கேட்டனர். சிரித்தேன், நழுவினேன். நான் பல பெண்கள் என் அருகே வரும்போது இவள் மட்டும் தனித்தே நின்றாள். அப்பப்போது என்னை ஓரக்கண்ணால் அளவெடுக்க தவறவில்லை அவள் கண்கள். அவள் அருகே செல்லும் போது அகப்படாமல் நழுவினாள். தூரம் சென்று தூர பார்வையால் என்னை கொன்றாள். பெண்களில் பலர் நயவஞ்சகிகள் உள்ளார்கள். எப்படி நம்மை பார்ப்பார்கள்? அதில் காதல் இருக்கும். அருகே சென்றால் கோப பார்வை, குமுறும் முகம், பயந்து அகன்றாள். மீண்டும் பார்வையால் தூண்டில் போடுவார்கள். அந்த வகையை சேர்ந்தவள் இவள். எப்படியாவது பேச முயற்சித்தேன். தோல்வியை பரிசளித்தாள். மீண்டும் முயற்சி செய். அவள் பார்வை பரிந்துரைக்க மீண்டும் அருகே செல்ல ஓடி ஒளிந்தாள் சண்டாளி. அவள் யார்? மணப்பெண்ணின் உறவா? மணமகனின் உறவா? விசாரணை குழு அமைத்தேன். வீணானது என் முயற்சி. அதில் பின் அவள் காணப்படவில்லை. எப்படியாவது தேடி கண்டுபிடித்து தெளிவுபடுத்த வேண்டும். எதை? என் காதலை. மேலும் அவள் யார்? திருமணம் ஆனவளா? இல்லை கணவனை இழந்தவளா? இல்லை இந்த உலகை விட்டே மறைந்தாவளா? கேள்விகள் கேள்விகள் என் இதய ஓட்டத்தில் சுற்றி சுற்றி வந்தது. விடைதான் கிடைக்கவில்லை. அதனால்தான் தொலைந்த இடத்தில் அவளை தேடுகிறேன். ஒவ்வொரு திருமணத்திற்கும் செல்கிறேன். சில திருமணம் என் மேற்பார்வையில். அங்கும் தேடுகிறேன் அவளை. என் உள்ளுணர்வு மட்டும் என் காதில் ஓதியது, ஏதாவது ஒரு திருமணத்தில் அவள் கிடைப்பாள் என்று. அந்த திருமண மண்டபத்திற்கு சென்றேன். சட்டென்று என் உணர்வு. 3 வருடத்திற்கு முன் இதே நாள், இதே மண்டபம். நினைவலையை அகற்றும் போது உண்மை என்று தெளிவாகியது. மெதுவாக நடந்து என் கண்களை மேய விட்டேன். எல்லா இடங்களிலும் தேடினேன். அவளை காணவில்லை. மதன் என் பெயரை அழைத்தது யார்? திரும்பினேன். திகைத்தேன். அது என் நண்பன். 3 வருடங்களுக்கு முன் இதே திருமண மண்டபத்தில் மணமகனாக நின்றவன் என் எதிரே. அவனுக்கு தெரியும் என் காதல் கதை. என் உறவினர் திருமணம், அதற்காக வந்தேன் என்றான். தேடுதல் படலமா? ஆம் என்றேன். வீண் முயற்சி என்றான். முயற்சி திருவினையாக்கும் என்றேன். வாழ்த்துக்கள், வா போகலாம். எங்கு? உணவருந்த. என் கைகளை பிடித்து இழுத்துச் சென்றான். இருவரும் அமர்ந்தோம். இலையில் சிறிய இடம் கூட இல்லை. அத்தனை விதவிதமான உணவுகள். இருவரும் சாப்பிட்டோம். நான் மெதுவாக சாப்பிட மற்றவர்கள் முடித்து எழுதினர். அப்போது மேசையின் மீது இருந்த காகிதம், அதன் மீது இருந்த எச்சில் இலை, அப்படியே அதை எடுத்துச் செல்ல இருவர். அவர்கள் பெண்கள். ஏதோ உந்து சக்தி. திணிக்க 2 பெண்களின் என் பார்வை பதிய அதில் ஒரு பெண். எனக்கு அதிர்ச்சி தாங்கவில்லை. அது அவளா? அவளேதான். அவளை உற்று பார்த்தேன். எழாமல் அமர்ந்தேன். அவள் பார்வை என் மேல். திகைப்புடன் கூடிய ஆச்சரியம், ஆச்சரியத்துடன் கூடிய அதிர்ச்சி, அதிர்ச்சியுடன் கூடிய நடுக்கம், நடுக்கத்துடன் கூடிய பயம், அத்தனையும் அவள் கண்கள், முகம், உடல் காட்டி கொடுத்தது. உடனே எழுந்தேன். வலது கை எச்சில் கை, இடது கையில் அவள் கை. இழுத்து கொண்டு நடந்தேன். நண்பன் திகைத்தான். மற்றவர்கள் நிலை சொல்ல வேண்டுமா? கை அலம்பவில்லை. அந்த நினைவே எனக்கு இல்லை. என் காரில் அவளை திணித்தேன். காரை இயக்க அது பறந்தது. அதே சமயம் ஒரே பார்வையில் அவளை அளக்க பழைய புடவை, கலைந்த கூந்தல்,
கலையிழந்த முகம், கூடவே அவள் கண்களில் கண்ணீர். என் மாளிகைக்கு வந்தேன். உள்ளே இழுத்துச் சென்றேன். பணிப்பெண்கள் 2 உடனே வர ஆணை பிறப்பித்தேன். அழைத்துச் சென்றனர். 2 மணி நேரம். நான் இயல்பு நிலைக்கு திரும்பினேன். அவள் நின்றாள். அமர சொல்லி உணவிட உத்தரவு போட்டேன். வந்தது, அருந்தினாள். பின் நடந்ததை கூறினாள். பணம் படைத்த தந்தை, முதலீடு செய்த தொழில்கள், பங்குதாரர்கள் ஏமாற்றினர். திடீரென்று முளைத்த கடன்காரர்கள், சொத்துக்களை பறிக்க கட்டிய துணியோடு வெளியேறினாள். படித்த படிப்பு மறந்து போனது. உறவினர்கள் உதறி தள்ளினர். நண்பர்கள் நாலாபுரமும் தெரித்து ஓடினர். வேலையை தேட அவள் சேலையை துறக்க கூறினர். மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அழகை மறைக்க அத்தனை முயற்சியும் மேற்கொண்டாள். உடனே என் நினைப்புத்தான் வந்தது. திருமண மண்டபத்தில் சந்தித்தது. குறிப்பு: கண்கள் மட்டுமே கைகுலுக்கிக் கொண்டது. அதை நினைக்க திருமண மண்டபங்களில் தேடினாள், என்னை போல. ஆனால் அவள் மேல் விழுந்தது சந்தேக பார்வை. அதனால் இதே மண்டபத்தில் வேலைக்கு சேர்ந்தாள். சாப்பிட்ட இலையை எடுக்க அவள் முயற்சியும் வீணாகவில்லை. 6 மாதத்திற்கு பிறகு கண்கள் மட்டுமே காதலை சொன்ன கல்யாண மண்டபத்தில் எங்கள் இருவருக்கும் திருமணம். வந்து வாழ்த்துங்கள். மேலும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள்.